வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க சேவிங் ஆர்டர் என்னவா இருக்கும் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் இதுலயும் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு நாங்கள் இந்த சீசனை இப்படி தாண்டா எடுத்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றது கேட்குறீங்களா? நோ சேவிங் ஆர்டருங்க, சேவிங் ஆர்டரே கிடையாது. எப்படி அர்ச்சனா நாமினேஷன் வந்தாவே சேவிங் ஆர்டர் கிடையாதுன்ற ஒரு திட்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இது வரைக்கும் அர்ச்சனா வரும்போதெல்லாம் ஒரு வாட்டியும் சேவிங்கே பண்ணதில்லை. சேவிங் பண்ண வேண்டிய இடத்துல கூட சேவிங் நாங்கள் பண்ண மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு டைரக்டா எலிமினேஷன் போயிருக்காங்க. ஒருத்தரையும் சேவ் பண்ணப்படல. சாட்டர்டே எபிசோடா இருக்கட்டும், சண்டே எபிசோடா இருக்கட்டும், டைரக்டா யாரையுமே சேவ் பண்ணல. டைரக்டா எலிமினேஷன்ல போயிட்டு ஒருத்தரை தூக்கி இருக்காங்க அப்படின்றது தான். அதை தூக்குனது யாருன்னா விசித்ரா அவர்கள் அப்படின்றது தான். சில பேர் கேள்விலாம் கமெண்ட்ஸ்ல நிறைய பாக்குறேன், சிங்கிள் எலிமினேஷனா டபுள் எலிமினேஷனா அப்படின்ற மாதிரி பல பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. டபுள் எலிமினேஷன் நியூஸ் வருது அப்படின்லாம் சொல்றீங்க. சிங்கிள் எலிமினேஷன் தாங்க, நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணதான். பணப்பொட்டி எடுத்துட்டு ஒருத்தர் வெளியே போறாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வீக்கெண்ட்ல எலிமினேட் ஆறாங்கன்றது தான். சோ இதுல வந்து கம்பல்சரி வந்து விசித்ரா எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்றதான் உண்மையான தகவல். இதை நீங்க நம்பிதான் ஆகணும். அதுக்கு விசித்ரா எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. இது சேனல் பண்ண சதி வேலை அப்படின்றது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். பல சீசனா நடக்குதுல அன்ஃபேர் எவிக்ஷன்ன்றது ரெகுலரா நடக்கிற பேட்டர்ன் தான். பட் அதை திரும்ப திரும்ப நாங்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருப்போம்ன்றதுக்காக ஒரே ஒரு கேரக்டருக்காக பல பேரை பலி கொடுத்து இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்றதான். அந்த கேரக்டர் யாருன்னு தெரியும், மாயா அவர்களை காப்பாற்ற வேண்டிய காரணத்தால். ஸோ லாஸ்ட் வீக்கே எடுத்துங்களேன். லாஸ்ட் வீக் எப்படி விஜய், மாயா, விஜய், ரவீனா இருந்தாங்க. ரவீனாவை எலிமினேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிக்சனை தூக்குனாங்க. ஓகேங்களா? மாயாவை காப்பாத்துறதுக்காக, மாயா மற்றும் விஜயை காப்பாத்துறதுக்காக ரவீனாவே தூக்கி போட்டாங்க. ஓகேங்களா? இது ஒரு பக்கம். அடுத்ததா இந்த வாரமும் அப்படிதான் நடந்திருக்கு. மாயா, விஜய், அதுக்கு மேல விசித்ரா இருந்தாங்க, விசித்ராவை தூக்கி போட்டுருங்க. மாயாவை காப்பாத்துறதுக்கு மாயாக்காக இந்த பிக் பாஸ் சேனலும் சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமல்ஹாசனும் சரி, என்ன வேணாலும் இறங்கி பண்ணுவாங்கன்றது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல மறுக்கவே முடியாது. அவங்க அந்த மாயாவை காப்பாத்தி டைட்டில் கொடுக்குற வரையும் கூட என்ன வேணாலும் முயற்சி பண்ணுவாங்க. இதை பார்த்து நீங்க ஷாக்கம் ஆகாதீங்க. அதுக்கான பல வேலைகள் பின்னாடி நடந்துட்டு இருக்கு அப்படின்றது கிளியரா பார்க்க முடியுது மக்களே. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, என்ன வேணாலும் நீங்க மக்கள் ஓட்டுக்கு இவங்க மதிப்பு இல்லைன்றது ஓப்பனா சொல்லிடுறாங்க. ஆனா அதையும் மீறி நீங்க காட்டணும்னா மக்கள் ஓட்டு மூலியமா நீங்க பவரை காட்டணும். ஏன்னா டிஃபரன்ஸ்ன்றது ஹெவியா காமிச்சிங்கன்னு வச்சுங்க, நீங்க என்ன செட் பண்ணாலும் அந்த டிஃபரன்ஸ் ஹெவியா இருந்ததுன்னா ஒன்னுத்தையும் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மீறி அவங்க மாத்துறாங்கன்னா அப்பட்டமா தெரிஞ்சிடும். அப்பட்டம் எப்படி கையும் கழுவுமா மாட்டிப்பாங்கன்ற மாதிரி பச்சையா மாட்டிக்கிட்டு, மணியோட டைலாக் இருக்கு பாத்தீங்களா, பச்சையா மாட்டிக்கிட்டீங்கடா அப்படின்ற மாதிரி பச்சையா மாட்டிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க யாரு ஜெயிக்கணும் டைட்டிலுக்கு அப்படின்றது நீங்க ஒட்டுமொத்த ஜேர்னியை எடுத்து பாருங்க. நான் ஒரு நாள் பார்க்க சொல்ல மக்களே, என்னோட கருத்து என்ன, ஒரு நாள் பார்க்க சொல்ல நான் 100 நாள் எடுத்துங்க. இந்த 100 நாள் ஷோல என்னென்ன பண்ணிருக்காங்க, யார் நல்லபடியா இருந்திருக்காங்கன்றத 100 நாள் அனலைஸ் பண்ணி ஓட்டு போடுங்க. பிளைண்டா ஓட்டு போடாதீங்க. இந்த 100 நாள் எடுத்துங்க. இந்த வெற்றியாளர்ன்றது ஒரு நாளுக்கான வெற்றியாளர் இல்ல, ஒரு வாரத்துக்கான வெற்றியாளர் இல்ல, இந்த பிக் பாஸோட மொத்த பயணத்தோட வெற்றியாளர் தான் ஒருத்தர். ஓகேங்களா? சோ அப்ப ஒட்டுமொத்த ஜேர்னியை பார்க்கணும். யாரோட கேம் நல்லதா இருந்தது, யார் மத்தவங்களை இது பண்ணாம ஆடி இருக்காங்கன்றது தெல்ல தெளிவா பார்த்து நீங்க ஓட்டு போடுங்கன்றத நான் சொல்லிடுறேன். ஒரு நல்ல வின்னரை நம்ம சூஸ் பண்றோம். சேனலை சூஸ் பண்ண விடாத அளவுக்கு ஓட்டு ஐயா இருந்ததுன்னு வச்சுங்க, ஹெவி இது கேப் இருந்ததுன்னு வச்சுங்க, என்ன பண்ணாலும் முட்டி மோதனாலும் அது கிட்ட வர முடியாத அளவுக்கு ஓட்டுகள் இருந்தா யாராலையுமே அந்த டைட்டில் வின்னரை மாற்ற முடியாதுன்றதை நான் நம்புறேன். அதுக்கு மக்களோட பவர் தேவைன்றதுதான் உண்மை. அந்த மக்களோட பவரை இந்த வரும் வாரங்களில் காட்டி நல்ல டைட்டில் வின்னரை நீங்க சூஸ் பண்ணி எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாது. ஓட்டிங் போறதுல இருந்து அந்த ஹாட் ஸ்டார் ஓட்டிங் மட்டும் இல்லாம மிஸ்டு கால் நம்பர்ஸ்ல இருந்து ஒரு இடத்துல நீங்க மிஸ் பண்ணாம ஓட்டு போட்டாதான் தகுந்த வின்னரை சூஸ் பண்ணப்படும். ஓகேங்களா? ஏன்னா இங்க ஒரு பக்கம் அநியாயம் நடந்துட்டு இருக்கு இந்த ஷோல. இந்த ஷோ ஃபுல்லாவே அப்படிதான் நடந்து பயஸ்ட் ஷோ தான். எந்த தப்பையுமே கேட்க வேண்டிய தப்பு கேட்காம ஒரு 3 பேரை உள்ள வச்சிருந்தாங்க. அதை நீங்க ஓப்பனா பாத்துருக்கணும். நிக்சன் அவர்களே அவரை தப்ப கடைசி வரையும் தப்ப உணராம இந்த ஷோ டிராவல் பண்ண வச்சிருக்கு. அவன் வெளியே போயிட்டு நெக்கெல்லாம் போஸ்ட் போடுறாரு. எப்படி நான் அப்படிதான் இருப்பேன்ற மாதிரி ஒரு தெனாவட்ட ஒரு போஸ்ட் போடுறாரு அவர். அடுத்து மாயாவோட கேம் பிளே எடுத்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஜேர்னியை மாயாவோட கேம் எடுத்து பாருங்க. அடுத்தவனை காலி பண்ணாம ஒரு கேம் இல்ல மாயா. எப்படி அடுத்தவனை காலி பண்ணி அடுத்தவனை இது பண்ணிட்டு தான் ஒரு கேம் விளையாடி இருக்காங்களே தவிர பின்னாடி உட்காந்து கேம் விளையாடி இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி குற்றச்சாட்டுல மேன் ஹேண்ட்லிங் அப்படின்ற மாதிரியும் சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா பீரியட்ஸுக்கு இதுனது அந்த பீரியட்ஸ் டைம்ல அந்த சானிட்டரி பேட் கொடுக்காதது சரி, இது எல்லாத்தையுமே நீங்க ஒவ்வொன்றுத்தையும் பார்க்கணும். இது பிளாங்கா யோசிக்க கூடாது. இப்ப நடந்திருக்கு ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன். யாரால அன்ஃபேர் எவிக்ஷன் நடந்திருக்கு? அவங்க சேவ் பண்ண நினைச்ச ஒரு ஆள், டாப் 3 டிசர்விங்கான கேண்டிடேட் ஒருத்தர் வெளிநேட் ஆயிருக்காங்க. யாரு? டாப் 3ல போக வேண்டிய விசித்ரா மேம் ஒரு பக்கம் தப்புலாம் செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க டாப் 3 ஓட்டுப்படி அவங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய நபர். அது ஒரு அநியாயம். அந்த அநியாயம் யாருக்காக நடந்தது? இவங்க 2 பேர். அப்ப அந்த 2 பேரை நம்ம உள்ள எடுத்துட்டு வரணுமா அப்படின்றது நான் ஓப்பனா சொல்றேங்க. மாயா மற்றும் விஜய் வர்மா உள்ள வரதுக்கு தகுதியே இல்லைங்க. இவங்க 2 பேரை எவிக் பண்ணாம அவங்களை எவிக் பண்ணது அன்ஃபேர் டோட்டலி. அவங்களை உள்ள எடுத்துட்டு வர விடாம அந்த ஃபினாலே ஸ்டேஜுக்கே வரக்கூடாதுன்றதுக்கு அளவுக்கு வேலை பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஓட்டு எல்லாத்தையும் போட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க டைட்டில் பக்கம் கூட போகக்கூடாதுன்ற நான் நம்புறேன்.
ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தன் நியாயப்படி வின் பண்ணுங்க, டிவி சேனல் ஃபேவர் பண்ணி டிவி சேனலா தூக்கிட்டு வந்துட்டு மத்தவனை காலி பண்ணி நீங்க வரீங்கன்னா மத்தவனோட ஆப்பர்ச்சுனிட்டி காலி பண்ணிட்டு வரீங்கன்றதா நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு பட்ட ஆள் வந்து ஃபினாலே ஸ்டேஜுக்கும் வரக்கூடாது, டைட்டிலும் வின் பண்ணக்கூடாதுன்னு தான் என்னோட எண்ணம். பட் அதையும் மீறி சேனல் செய்வானுங்க, கேவலமா செஞ்சு டைட்டில் நான் இப்படிதான் தூக்கி கொடுப்பேன்றதை செய்வானுங்க. அப்படிதான் போற போக்கு பார்த்தா தெரியுதுன்ற மாதிரி தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க guys.